நான் சொல்றத கேளுடா கண்ணு. நான் தான் உன்னோட தலைவன். ஆனா இந்த தலைவனோட புகழை நீ பயன்படுத்திக்க, தூக்கி எரிஞ்சிடாத. என்ன புரிஞ்சுதா? ஏய், அன்னைக்கு ஒரு நாள் நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா உனக்கு? போஸ்னு ஒரு டாக்டர், எந்த பாவமும் அறியாதவன், அவனை நான் மேலோகத்துக்கு அனுப்பி வச்சுட்டேன். இங்க பார், அவன் பொண்டாட்டி உன்னை விட சின்ன வயசுல அவளுக்கு பார்க்க செமையா இருப்பா தெரியுமா? அவ என் பேச்ச கேட்கலன்னு நானே டிஎஸ்பி கன் எடுத்து டிஷால்னு அவரை கொண்டு போட்டுட்டேன். அந்த கொலைகேச அவ மேலேயே திருப்பி விட்டுட்டு அவளை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சுட்டேன். இது என் மேல இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியும், என் கீழே வேலை பார்க்கறவங்களுக்கும் தெரியும். பேப்பர்காரங்க, டிவிக்காரங்க எல்லாருக்கும் இது தெரியும். ஆனா என்ன ஏதாவது செய்ய முடிஞ்சதா சொல்லு? முடியாத. அதுதான் இந்த நரசிம்மனோட பவர். அட பாவி, உனக்கு அடங்கலனா அவள மர்டர் கேஸ்ல மாட்டி விட்டுருவியா? அப்படினா ஏன் நிலைமை? அடியே என் தங்க குட்டி, நீ என் பர்மனன்ட் கீப்பாச்சே, அதான் சொன்னேன். இது ஒண்ணும் குறைச்சல் இல்ல. வாய் தான் பேச்சு, செயல்ல ஒண்ணுத்தையும் காணும். இங்க பாரு, அந்த போஸோட பொண்டாட்டி இருக்கால, அவ என் பேச்ச கேட்டு நடந்திருந்தா அவளுக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல. அப்படின்னா இது உங்க மேல் ஆபீசருக்கு தெரிஞ்சு அவங்க எதுவும் பண்ணலையா? ஒன்னும் செய்யல. என் மேல அதிகாரிகளுக்கு கொஞ்சம் அறிவு கம்மி, அவங்க ஒன்னும் செய்ய மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ரகசியம் என் கைக்குள்ள இருக்கிறதால வாயை மூடிட்டு அமைதியா தான் இருந்தாகணும். என்னை பத்தி என்ன நினைக்கிற? நான் நினைச்சதும் நடக்கணும், நான் நினைக்காததும் நடக்கணும். என்ன இது பட்டப்பகலே உங்க போலீஸ் பத்தி காட்றீங்களே? ஏய், என்ன பண்ணி இந்த நேரத்துல அவங்கள பத்தி பேசி மூட் அவுட் பண்ற? முதல்ல என்ன கவனிடா செல்லம். மிஸ்டர் ஷியாம், இத மீடியாக்களுக்கு லீக் பண்ணல? நோ சார், நானும் காக்கி யூனிஃபார்ம் தான் போட்டிருக்கேன். அந்த காக்கி யூனிஃபார்ம்க்கு எந்த கெட்ட பேரும் வர விட மாட்டேன். இருந்தாலும் அவர் ஒன்றும் என்னோட எனிமி கிடையாது சார். ஆனா ஒரு அழகான ஜோடி, அந்த ஜோடியில ஒருத்தன் ஊருக்கு நல்லது பண்ற டாக்டர், அந்த பொண்ணு ஊரே கும்பிடுற ஒரு சாமி, அவங்கள போய் பிரிச்சு வச்சுட்டாங்க சார். அவர் அநியாயமா கொலை பண்ணி அந்த பொண்ணு அநியாயமா ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டரோட ஆசை நிறைவேறாம போனதுனால தடுக்க போன அந்த ஹையர் ஆஃபீஸரையும் அவங்க உயிரோட விட்டு வைக்கல சார். என் இன்டென்ஷன்லாம் ஒண்ணுதான் சார், குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கணும், நிரபராதிகளுக்கு நீதி கிடைக்கணும். எஸ் எஸ், யூ ஆர் ரைட். டிபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தா போதும், முழு டிபார்ட்மெண்ட்லயும் நம்பிக்கை போயிடும். இது உங்க பார்வைக்கு வரணும் தான் சார் அந்த சிசிடிவி கேமராவை நான் ஷூட் பண்ணேன். வேற எந்த தப்பான நோக்கமே இல்லை. உங்களுடைய திறமையை நான் பாராட்டுறேன். ஜெயிலில் கைதிகளை குற்றவாளியா பார்க்குற ஜெயிலர்ஸ்ல நிரபராதிகளை கண்டுபிடிக்கிற விஷயத்துல உன் திறமையெல்லாம் காட்டிட்ட. அது மட்டும் இல்லாம சரியான குற்றவாளியை பிடிச்சு கொடுக்கறதுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க. தேங்க்யூ வெரி மச். இட்ஸ் மை டியூட்டி சார். இனிமே இதை விட்டுடுங்க, மற்ற விஷயத்தையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உடனே இந்த கேஸை நான் ரீஓபன் பண்றேன். தேங்க்யூ சார். சார். ஓ, சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் நரசிம்மா, உட்காருங்க. பரவாயில்ல சார். பரவாயில்ல, உட்காருங்க. தேங்க்யூ தேங்க்யூ சார். எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார். உங்க டியூட்டி எல்லாம் எப்படி இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், எல்லாமே என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு சார். இன்னும் யார் யார் இருக்காங்க உங்க கண்ட்ரோல்ல? ஒன்றும் புரியல சார். ஓகே ஓகே, உன்னுடைய ராஜ்யத்துல நீ ராஜா மாதிரி சந்தோஷமா இருக்க. எஸ் சார். உண்மையிலே நீ ராஜா தான். எதுக்காகனா உன் மேலதிகாரிங்கெல்லாம் முட்டாளாச்சே. உன் மேலதிகாரிகளோட ரகசியமெல்லாம் உன்னோட கையில இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் ஒன்னும் பண்ண முடியாது. உன்னை யாரும் என்ன சொல்ல போறாங்க? அடிமுட்டாளுங்க. ஆமா, கேட்க மறந்துட்டேன், அலமேல எப்படி இருக்கா?
யார் சார் அது? சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டுக்காக சர்க்கிள் இன்ஸ்பெக்டரோட வலையில சிக்கிட்டா பாரு, அதை பத்தி தான் ஏன் சொல்றேன். அது நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலையே சார். இத பாரு, நீ என்ன பேசுறியோ என்ன செய்யறியோ எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். உனக்கு சாட்சி வேணுமா? அலமேல கூட நீ அங்க மயக்கத்துல இருந்தப்போ நீயா சொன்ன பல உண்மைகள், அதுதான் இந்த வீடியோ சிடி. இந்த சிடி மீடியாவுக்கு போனா என்ன நடக்கும் தெரியுமா? உன் ஆசை நிறைவேறதுக்காக மர்டர் கேஸ்ல புக் பண்ணி அவளோட புருஷனை கொன்னு புதுசா கல்யாணமான ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்ட. உன்ன மாதிரி அரக்கனை தடுத்ததுக்கு தேவையில்லாம டிஎஸ்பியை கொன்னுட்ட. இத்தனை பண்ண நீ இன்னும் என் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற, வெக்கமா இல்ல? இந்தா சார். அது சார், இது உன்னுடைய சஸ்பென்ஷன் ஆர்டர். உன்னை எங்கேயாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு பார்த்தா அது சின்ன பனிஷ்மெண்ட். அதனால உன்னை சஸ்பெண்ட் பண்றேன். அது மட்டும் இல்ல, இனிமே நீ ஜாயின் பண்ணவே முடியாது. உனக்கு கொடுக்கிற பனிஷ்மெண்ட் சாதாரணமானது இல்ல. உன்னோட பனிஷ்மெண்டால நம்ம டிபார்ட்மெண்டோட மானத்தையே நான் காப்பாத்துறேன். கேட்கலாம் சார், என் பொண்டாட்டி பிள்ளைங்களை நினைச்சு பாருங்க சார். கொடிகள் ராஸ்கல், கெட் அவுட் ஃப்ரம் ஹியர். அது வந்து சார், ப்ளீஸ் சார். முதல்ல வெளியே போ. சரித்திரத்தில் நியாயமான தீர்ப்பு ஒன்று இன்று கிடைத்துள்ளது. அப்பாவிகளான மீனா மற்றும் போஸ் தம்பதிகளை தீவிரவாதிகள் என முத்திரையிட்டு 7 ஆண்டு சிறை தண்டனை விதித்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. குற்றவாளி என கருதிய மீனாவை குற்றமற்றவர் என்று விடுதலை அளித்தது. குற்றவாளிகளை கண்டுபிடிக்க உதவிய ஜெயிலர் ஷாம் அவர்களை உயர்நீதிமன்றம் தனிப்பட்ட முறையில் பாராட்டு தெரிவித்துள்ளது. நீ ஜெயிச்சிட்டன்றதுனால நான் தோத்து போயிட்டேன்னு அர்த்தம் இல்லடா. என்கிட்ட மட்டும் வச்சுக்கிட்ட உன்னை உண்டுல நாக்கிடுவ, ஜாக்கிரதை. ஆமா, ஆக்கிடணும். அவன் என் தங்கச்சி பையன். மனிதாபிமானத்தை கத்து கொடுத்து அரக்கன்களுக்கு நல்ல குணத்தை கொடுத்தாரே, அதனாலதான் உண்டு இல்லைன்னு ஆக்கிடணும். வானத்துல பறக்கிற ஒரு கிளிய கூட்டிட்டு வந்து கூண்டுல அடைக்கணும்னு பார்த்தா அந்த கூண்டோட கதவை திறந்து அந்த கிளிய பறக்க விட்டான் இல்லையா, அதுக்காகவாவது அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிடணும். ஊருக்கு நல்லது பண்ற டாக்டரை கொன்னவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாரே தவிர அதை செய்ய சொன்ன உன்னை உயிரோட விட்டுட்டாரே, அந்த பைத்தியக்காரனை உண்மையிலேயே உண்டு இல்லைன்னு ஆக்கிடணும். ஆமா, அவரை எப்ப உண்டு இல்லைன்னு ஆக்க போற சொல்லு. இது வரைக்கும் நீ ஒரு ஜென்மத்துக்கு உண்டான பாவத்தை மூட்டை கட்டி வச்சிருக்க. இன்னொரு ஜென்மம்னு உனக்கு ஒண்ணு இருந்தா அப்பவும் நீ மனுஷனா பிறக்கணும்னா இப்பல இருந்தாவது நீ ஒரு மனுஷியா மாறணும். நீ எனக்கு பிறந்த ஒரு பொண்ணுங்கிற பாசத்தினாலதான், இல்லன்னா ஊருக்கு நடுவுல போய் கத்தி சொல்லணும் போல இருக்கு. கொலை செஞ்சவங்களை விட அதை செய்ய சொன்னவங்களுக்கு தான் தண்டனை அதிகம்னு, உன்னதான் ஜெயில போடணும்னு நான் கத்தி கத்தி சொல்லணும் போல இருக்கு. அப்பா கத்தாத. உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா உடனடியா போய் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுடு.
குற்றவாளிகளோட சேர்ந்து உனக்கும் தண்டனை கொடுக்காம இருந்ததுக்கு நீ போய் அவர்கிட்ட பாவ மன்னிப்பு கேளு. அப்பயாவது மனிதாபிமானத்தோட விட்டுடுவாரு. போஸ் என்ன வேண்டான்னு சொன்னப்போ என் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியாதுப்பா. என் வாழ்க்கையில நான் கேட்டது எல்லாத்தையுமே கொடுத்தீங்க. நான் கேட்காதது கூட நீங்க கொடுத்தீங்க. ஒரு பொண்ணா வைக்கப்பட்டுக்கிட்ட போஸ் நான் காதலிக்கிறேன்னு உங்ககிட்ட சொல்லாதது என்னோட தப்புதான். அது இப்பதான் எனக்கு புரியுது. உங்க பொண்ணு உங்க முன்னாடி ஒரு குற்றவாளியா இப்படி கூடி குறுக்கி உங்க முன்னாடி நிப்பன்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே நான் போஸ காதலிச்ச விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லிருப்பேன்ப்பா. இப்போ எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. நான் ஆவேசமா, கோபமா, அகங்காரமா நான் கேட்டது எனக்கு கிடைக்கலன்ற விரக்தியில நான் என்ன செஞ்சேன்னு எனக்கே தெரியலப்பா. ஆனா ஒண்ணு, என் உடம்ப விட்டு உயிர் போகணும்னு இருந்ததுன்னா நானா தற்கொலை பண்ணிக்குவேனே தவிர இன்னொருத்தங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டேன். இன்னொருத்த கால நான் விழ மாட்டேன். என்ன மாத்தணும்னு நீங்க முயற்சி பண்ணாதீங்கப்பா. நான் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாதுமா. உங்களுக்கு எப்பவாவது ஜுரம் வந்துச்சுன்னா, ஒருவேளை உங்களால நடக்க முடியாம போனா, உங்களுக்கு உதவி செய்ய யாராவது வந்தாங்கன்னா உங்களுக்கு என்னோட ஞாபகம் வரும்ல பாட்டி. முதல்ல உன்னை மறந்தாதானம்மா பாட்டி. நமக்குள்ள ரத்த சம்பந்தம் இல்லைனாலும் என்ன உன் கூட பிறந்த அக்காவா ஏத்துக்கிட்ட. யாருடைய கண்ணிலையாவது கண்ணீர் வந்தா அந்த கண்ணீரை நீ துடைக்கும் போது இந்த அக்காவும் உனக்கு ஞாபகம் வரும்ல. இன்னொருத்தவங்க கண்ணீரை துடைக்கிற நிலைமையில என்ன விட்டுட்டு போற. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே உன்னை மறக்க மாட்டேன் மீனா. பசியா இருக்கும் போது நம்ம அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே தவிர அவங்க கிட்ட இருந்து எப்பவுமே அதை புடுங்க கூடாது. இது உன் தங்கச்சி மாதிரி இருந்து நான் சொல்றேன். என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. சரிங்கம்மா. மீனா, இந்த நரகத்துல இருந்து நீ வெளியில போறதுக்கு நான் சந்தோஷப்படணுமா, இல்ல இன்னொரு நரகத்துக்கு போறேன்னு நினைச்சு வருத்தப்படுறதா? புரியாத நிலைமையில நான் இருக்கேன். இல்ல வாணி, பூவையும் பொட்டையும் இழந்து ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுக்கு வந்தா அவளை எப்படி பாத்துக்குவாங்களோ, என் ஊர்ல இருக்கிறவங்க என்ன பெத்த பொண்ணு மாதிரி பாத்துக்குவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனாலதான் நான் தைரியமா இங்க இருந்து வெளியில போறேன். என்ன மன்னிச்சிருங்க வார்டன். நான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன். எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இங்க வந்திருக்கிறவங்க எல்லாரும் தெரிஞ்சோ தெரியாமலையோ தப்பு பண்ணிட்டு வந்துடுறாங்க. அவங்க எல்லாரையும் நீங்க அம்மா மாதிரி ஆதரிங்க. ஒரு அக்காவா இருந்தா அவங்களுக்கு கை கொடுங்க. என்ன மாதிரி துரதிருஷ்டக்காரியா இருந்தா பாவம் போனா போட்டுன்னு அவங்கள விட்டுடுங்க வார்டன். சரி மீனா, நான் போயிட்டு வரேன். நான் வரேன் வார்டன்.
உன்னோட புருஷனை திருப்பி வர வைக்க முடியலனாலும் உன்னை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வருவேன்னு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். அந்த வாக்கை நான் நிறைவேற்றிட்டேன். நீங்க நிறைவேற்றுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஜெயில பிறந்த கிருஷ்ணர் ஜெயிலையே புனிதமாக்கிட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி இடத்துல உங்களை மாதிரி நல்லவங்க வந்து இத மறுபடியும் புனிதமாக்கிட்டீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல ஜெயிலர் சார். ஆமா தம்பி, அந்த கடவுள் மீனாட்சிக்கு எவ்வளவோ சோதனை கொடுத்துருக்காரு. ஆனா இவ்வளவு ஒரு மனுஷி ஆக்கணும்னு நினைக்கிறீங்க. தம்பி, கையெடுத்து கும்பிட்டா உங்களுக்கு ஆயுசு கம்மியாயிடும்னு உங்களோட மனசுலயே கும்பிடுறேன்ப்பா. வா. அம்மா மீனா,